ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஃபேஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் பண்ணி வச்சுக்கிறதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு ஒரு ஸ்மால் டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ சம்மர் இல்லைங்களா, மழைலாம் அடங்கிடுச்சு, வின்டரும் போயிடுச்சு. சம்மரில் சரியான பொல்யூஷன் தான். நம்ம வெளியில் வேலைக்கு போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், எல்லாம் வெளியிலலாம் போயிட்டு வரோம் இல்லைங்களா. அந்த மண் தூசு அதெல்லாம் நம்ம மேலே பட்டு ரொம்ப ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும் இல்லைங்களா. அதனால நம்ம இப்போ சீசன் வெஜிடபிள் கியூகம்பரை நம்ம எடுத்து அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இந்த மாதிரி மெலிசாக சின்ன சின்ன அந்த இது இருக்கும் இல்லைங்களா கப்பு, அதில் ஃப்ரீசரில் வச்சுட்டோம். ஃப்ரீசரில் வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துருவோங்க. இந்த மாதிரி எடுத்து அதை அரைச்சதை நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க, இந்த அரைச்சது இந்த ஃப்ரீசரில் போடலாம். இல்லை நீங்கள் க்யூப்ஸ் வச்சுருந்தீங்கன்னா க்யூப்ஸில் கூட ஊற்றி வைக்கலாம். வச்சுட்டு சால்ட் எல்லாம் ஆட் பண்ணக்கூடாதுங்க. வெறும் அதை பீல் பண்ணி அரைச்சி இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி கண்ணில் இப்படி வச்சுட்டு அமைதியாக படுத்துக்கலாங்க. 2 கண்ணையும் இந்த மாதிரி 2 பண்ணி இப்படி வச்சுட்டு நீங்கள் அப்படியே ரிலாக்ஸ்டாக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த கண்ணில் இருக்க அந்த டஸ்ட்டு எல்லாம் வெளியில் அப்படியே கண்ணு அப்படியே கூலிங்காக இருக்கும். நம்மளுக்கு ஐ ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிடும். இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், ஃபேஷியல்னால் இந்த மாதிரி இப்படி நல்லா போட்டு நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா அந்த டஸ்ட்டு அது இது எல்லாம் வெளியில் வந்துடுவோங்க. நல்லாயிருக்கும். ஃபேஸ்லாம் நல்லா ஃபேராகிடும். மோரோவர் நீங்கள் இப்போ இந்த மாதிரி நம்ம பிஸ்கட்ஸ் வாங்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன கப்பு இருக்கும் இல்லைங்களா, பிஸ்கட்ஸு சாக்லேட் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக வெரி லைட் இருந்ததுன்னா அதில் நல்லா ஆர்வோ வாட்டர் ஊற்றி வச்சுடுங்க. ஆர்வோ வாட்டர் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஷேப் வரும். இந்த ஐஸை டைரெக்டாக யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஒரு நல்ல மெலிசா காட்டன் கர்ச்சிஃப் எடுத்துக்கோங்க. காட்டன் கர்ச்சிஃப் எடுத்துட்டு இப்போ நம்ம பிள்ளைங்க கூட இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கலாம். நம்ம பெரியவங்களும் நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்படி பண்ணிங்கன்னா, இது பண்ணும்போது இப்படி மேலே இப்படி பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்கன்னா ஸ்கின் கீழே ஃபால் ஆன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எந்த மசாஜ் பண்ணாலும் இப்படி மேலே பண்ண மாதிரி இருக்கட்டும். இப்படி நல்லா ஒரு மூவிங் கொடுங்க. இந்த மாதிரி நெக்குக்கெலாம் நல்லா இந்த மாதிரி மூவ் பண்ணி இந்த மாதிரி இந்த ஐப்ரோ, இந்த ஐஸு, இந்த நெத்தியில் இந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுங்க. நம்ம ஒரு கொஞ்சம் டைம் எடுத்து இந்த மாதிரி மூவ் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த முகத்தில் இருக்கிறது டஸ்ட்டு அதெல்லாம் வெளியில் வந்துச்சுன்னா நம்ம ஃபேஸ் ஃப்ரெஷ் ஆகிடும். இப்போ குட்டி குட்டி குழந்தைங்களுக்கெலாம் இந்த மாதிரி பாப்பியில் ஊற்றி வச்சிங்கன்னா கூட சின்ன சின்ன ஐஸாக இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப லவ்விங்காகவும் இருக்கும். அவங்க ரொம்ப விரும்பியும் இந்த மாதிரி எடுத்துப்பாங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன கர்ச்சீஃபில் போட்டு நல்லா எப்படி மூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க இதை வச்சு அவங்களே கொஞ்சமாக ஜாலியாக சில்லுன்னு கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் இல்லைங்களா. அவங்களுக்கும் ஒரு சம்மர் என்ஜாய் பண்ணுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.